என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் தமிழ்நாட்டை மோடி புறக்கணிக்கிறார்? ஏன் தமிழ்நாட்டை பாஜக புறக்கணிக்கிறது? சித்தாந்த ரீதியாக தமிழர்களை பாஜக ஏன் எதிர்க்கிறது? நிறைய காரணங்கள் உண்டு. தமிழர்கள் அறிவாளிகள், தமிழர்கள் பண்பாட்டு கலாச்சாரம் இலக்கிய இலக்கணங்களை உள்வாங்கியவர்கள். தமிழ்நாடு என்பது இந்தியாவிற்கு மட்டும் மூத்த குடி மூத்த மொழி அல்ல, உலகத்திற்கே மூத்த மொழி மூத்த குடி தமிழ்நாட்டு மக்கள் என்பதை அறிந்திருக்கிறார்கள். இந்த பொறாமையின் வெளிப்பாடு, இந்த அச்சத்தின் வெளிப்பாடு தமிழ்நாட்டை புறக்கணிக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை நடுவீதியில் நிறுத்த வேண்டும் என்று மோடி கணக்கு போடுகிறார். மோடி அவர்களே, நீங்கள் என்ன கணக்கு போட்டாலும் இந்திய அளவில் தமிழ்நாட்டை காப்பதற்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும், தமிழ்நாட்டு அளவில் எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களும் தமிழ்நாட்டு மக்களை சீர்தூக்கி பார்ப்பார்களே தவிர உங்கள் நிதி கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்களை வீதியில விட மாட்டார்கள். இதில் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஏற்கனவே 7ஆம் கட்ட மெட்ரோ ரயிலுக்கு நிதி ஒதுக்குகிறேன் என்று அறிவிப்பு செய்தார்கள், நிதிநிலை அறிக்கையில வாசித்தார்கள். ஆனால் 2ஆம் கட்ட ரயில்வே மெட்ரோ ரயிலுக்கு நிதி ஒதுக்கவில்லை. எதற்காக ஒதுக்கவில்லை? ஏன் ஒதுக்கவில்லை? மும்பைக்கு ஒதுக்குகிறீர்கள், டெல்லிக்கு ஒதுக்குகிறீர்கள், எல்லா மாநிலங்களுக்கும் ஒதுக்குகிறீர்களா? தமிழ்நாட்டை ஏன் புறக்கணித்தீர்கள் என்றால், நான் முன்பு சொன்ன தமிழர்களை பார்த்தால் அச்சம், பொறாமை. ஆகையால் தமிழ்நாட்டை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். 12,000 கோடி தேவை. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் நீங்கள் கொடுக்கவில்லை என்றாலும் தமிழ்நாட்டுக்கான மேம்பாடும் தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சியும் தமிழ்நாட்டு மக்களுடைய அபிவிருத்தியும் யாரால் தடுக்க முடியாது, இந்த வளர்ச்சியை நான் ஏற்படுத்துவேன் என்று தமிழ்நாட்டு நிதியில் இருந்து கடந்த நிதியில 12,000 கோடியை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறார். மெட்ரோ ரயிலுக்காக அறிவிப்பார்கள், வாசிப்பார்கள், நாடாளுமன்றத்திலே சொல்லுவார்கள், அவை குறிப்பிலே இருக்கும். ஆனால் ஒதுக்குவதற்கு மறுப்பார்கள். இதற்கெல்லாம் பாஜகவுடைய தலைவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? நான் கேட்கிறேன். 100 ஆண்டுகள் கண்டிராத பெருமழை சென்னையில் ஏற்பட்டது. 150 ஆண்டுகள் கண்டிராத காற்றாற்று வெள்ளம் தூத்துக்குடியில் ஏற்பட்டது. நாங்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தோம். வந்தார் நிர்மலா சீதாராமன், பார்த்தார், மிகப்பெரிய இழப்பு என்று வருத்தப்பட்டார். டெல்லிக்கு சென்றார். போகும் வழியில் ஒரு கோவிலுக்கு செல்லுகிறார். அந்த ஆலயத்தில் ஆலய பிரவேசம் செய்துவிட்டு அங்கே கேட்கிறார் மக்களிடம், நீங்கள் காசையெல்லாம் அர்ச்சகர்களிடம் கொடுங்கள், உண்டியலில் போடாதீர்கள். உண்டியலிலே போட்டால் பொது சொத்து, அர்ச்சகரிடம் கொடுத்தால் அவருடைய தனி சொத்து, நீங்கள் அவரிடம் கொடுங்கள் என்றால், நான் பார்த்து கேட்கிறேன், நிர்மலா சீதாராமன் அவர்களே, தமிழ்நாட்டு மக்களும் அதுபோன்று நாங்கள் வரியை அரசுக்கு கட்ட மாட்டோம், நேரடியாக மக்களுக்கு தருகிறோம் என்றால் உங்களால் ஒத்துக்கொள்ள முடியுமா? இது என்ன நீதி? இது என்ன நியாயம்? நீங்கள் சொன்னீர்களா இல்லையா? சொன்னது எல்லாம் தொலைக்காட்சியில இருக்கிறது, பத்திரிகையில வந்திருக்கிறது. இதுதான் பாசிசம், இதுதான் பாஜகவின் பாசிசம். இந்த உண்மையெல்லாம் எடுத்து சொன்னால் எங்கள் தலைவர்களை பழிவாங்குவீர்கள், மிரட்டுவீர்கள், உருட்டுவீர்கள். இதற்கு யாரும் அடிபணிய மாட்டோம். தமிழ்நாட்டு நலனுக்காகவும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்கின்ற ஒவ்வொரு முன்னெடுப்புக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணை இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமில்லை, 37,000 கோடி ரூபாய் இழப்பு, பேரிடர் இழப்பு நாங்களா சொன்னோம்? நீங்க அங்கிருந்து ஒன்றிய அளவில் ஒரு குழு அமைச்சிங்க. அந்த ஒன்றிய குழு IAS அதிகாரிகள் வந்தார்கள், ஆய்வு செய்தார்கள். மிகப்பெரிய இழப்பு. சென்னையிலே 100 ஆண்டுகள் காணாத பெருமழை, 150 ஆண்டுகள் காணாத காற்றாற்று வெள்ளம் தூத்துக்குடியில மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே 37,000 கோடி இழப்பு என்று நாங்கள் அறிக்கை கொடுத்தோம். உங்களுடைய அதிகாரிகளும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் நிதி ஒதுக்கவில்லை? என்ன காரணம்? சென்னை மெட்ரோவுக்கு ஒதுக்கவில்லை, ரைட், உங்களுடைய பாசிசம், தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்ப்பு நிலை. ஆனால் மக்கள் எல்லாம் அவதியில் இருக்கிறார்களே. வீடுகள், சுகம், துக்கம் எல்லாத்திலுமே நீங்கள் நான் பங்கெடுப்பேன் என்று பரப்புரையில சொன்னீர்களே, ஏன் இந்த துக்கத்தில் பங்கெடுக்கவில்லை? 10 முறை நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தீர்களே, ஏன் திரும்பி இப்பொழுது வரவில்லை? 37,000 கோடி தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்த அமித்ஷா ஏன் கொடுக்கவில்லை? ஆனால் நீங்கள் கொடுத்தது வெறும் 276 கோடி. அந்த 276 கோடி கூட பேரிடர் இழப்பு நிதி, வருட வருடம் அது ரொட்டைன் ஃபண்ட் என்று சொல்லுவார்கள், தொடர்ந்து கொடுப்பது. ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையில் பீகாருக்கு
11,500 கோடியை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? 2-3 தினங்களுக்கு முன்பு பத்திரிகையிலே செய்திகள் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். பீகாருக்கு வெள்ள நிவாரண பேரிடர் தடுப்பு நிதி 11,500 கோடி. 11,500 கோடி கேட்காமலே கொடுக்கப்படுகிறது. மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய வரலாறு காணாத வெள்ளம், காற்றாற்று மழை. ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு 37,000 கோடியை தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டதை கொடுக்கவில்லை? இதுதான பாசிசம், இதுதான தமிழ்நாட்டு மக்களின் எதிர்ப்பு நிலை. இந்த நிலைப்பாட்டை ஏன் எடுக்கிறீர்கள்? இந்த நிதிநிலை அறிக்கை இந்தியாவிற்கானதா, பீகாருக்கும் ஆந்திராக்குமான நிதிநிலை அறிக்கையா? இதைதான் இந்திய மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள். எதற்காக பீகாருக்கும் ஆந்திராவிற்கும் வாரி வாரி வழங்குகிறீர்கள்? என்ன காரணம்? 28,000 கோடி ரூபாய் பீகாருக்கு சிறப்பு நிதி, 20,000 கோடி ரூபாய் ஆந்திராவிற்கு சிறப்பு நிதி. அப்பொழுது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்க மாட்டீர்கள், சிறப்பு நிதியும் அளிக்க மாட்டீர்கள். இழப்பு ஏற்பட்டால் வெள்ள நிவாரணம் தர மாட்டீர்கள் என்றால் தமிழ்நாட்டை நீங்கள் எந்த அளவில் வைத்திருக்கிறீர்கள்? எதற்காக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீர்கள்? இதற்கு என்ன அர்த்தம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மோடி அவர்களே, ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இந்த தேசம் என்பது எல்லோருக்குமான தேசம். மாநிலங்கள், எல்லா மாநிலங்களும் அடக்கியது தான் ஒரு ஒன்றியம் இந்தியா. ஆனால் இப்படி மாநிலங்களுக்கு நீங்க பிரித்தாளுவதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும்.